மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். துதித்து வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லமையோடு துதித்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லமையோடு கரங்களை தட்டி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோளை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் ஆமென். ஆராதிப்பேன்
இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே ஸ்தோத்திரம். எபினேசரே ஆமென். இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. இயேசுவே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை மீட்பரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. மருத்துவரே உமக்கு ஆராதனை. சுகம் தருகிறவரே உமக்கு ஆராதனை. விடுதலை நாயகரே உமக்கு ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே ஸ்தோத்திரம். இதுவரையில் ஆமென். உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு வல்லமையோடு கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து கடவுளுடைய பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், அபிஷேகத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் இதோ இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே கடந்து போவாராக. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இந்த ரட்சகருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே கடந்து போகட்டும். ஹல்லேலூயா. ஆராதனை 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 வல்லமையோடு ஆராதனை 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 வல்லமையோடு துதித்து ஆராதனை ஆராதனை கரங்களை வல்லமையோடு தட்டுவோமா? தட்டி ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லே. துதித்து 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 வல்லமை 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 தேவ வல்லமை, பரிசுத்த வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அக்னியின் ஆவியானவர் இதோ இந்த வேளையில இதோ துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் இறங்குவாராக இறங்குவாராக. நம் மத்தியிலே தேவ பிரசன்னம் இதோ நமக்கு இறங்கி வந்திருக்கிறது. எல்லோரும் வல்லமையோடு துதிப்போமா துதிப்போமா. ஹல்லேலூயா அல்லேலூயா 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, எல்லோரும் எழுந்து நின்று ஆவியின் வல்லமை, எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று பொழிந்திடும் வல்லமை, கரங்களை தட்டி வல்லமை வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதித்து வல்லமை வல்லமை வல்லமை. ஒரு பாபா ஒரு ஷதல ஹரபரபா ஷதல ஹரபா ஷதல ஹரபரபா. வல்லமை 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 தேவ வல்லமை, பரிசுத்த வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அக்னியின் ஆவியானவர், தேவ ஆவியானவர் இறங்கி வருவாராக இறங்கி வருவார்.
செய்வாராக. உடைய பரிசுத்த பிரசன்னம் இது நமக்குள்ளே கடந்து போவதாக. நம் கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ இந்த வேளையில வல்லமை 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 அபிஷேகம், அக்கினி அக்கினி அக்கினி, தேவ அக்கினி இறங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து குதித்து வல்லமையோடு தாகத்தோடு வேண்டும். தாகத்தோடு தாகத்தோடு வல்லமை தர. கரங்களை வல்லமையோடு தட்டி துதிப்போமா துதிப்போமா. வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் ஸ்தோத்திரம் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கே நடக்கணுமே. வல்லமையோடு வானம் திறந்து ஆமென். வானம் திறக்கப்படட்டும். இதோ இந்த வேளையில தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி தாகத்தோடு எல்லாம் துதிங்க. இயேசுவே உம்முடைய தேவ ஆவியால் நிரப்பும். விடுதலையின் ஆவியால் நிரப்பும். அப்பா என்னை நிரப்பும் என்று எல்லாமே வல்லமையோடு 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 எல்லாம் துதிப்போமா. ஆண்டவரே வல்லமையோடு துதிப்போமா. இயேசுவே உம்முடைய வல்லமையால் நிரப்பும். சுகமளிக்கிற வல்லமையால் நிரப்பும். விடுதலையின் வல்லமையால் நிரப்பும். அமைதியின் வல்லமையால் நிரப்பும். அக்கினியின் வல்லமையால் நிரப்பும். தேவ வல்லமை தேவ வல்லமை நமக்குள்ளே கடந்து போகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையோடு எல்லாம் துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தந்தையே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை 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 தேவ வல்லமை பரிசுத்த வல்லமை அக்கினி ஆனவர் தேவ ஆவியானவர் மத்தியிலே கடந்து போகட்டும். தாகமுள்ளோர் மீது இதோ தூய ஆவியை பொழிவேன் என்று சொன்னவர். தாகத்தோடு வந்திருக்கிறவர்களே வல்லமையோடு துதிங்க. தாகத்தோடு துதிங்க. இயேசுவே உம்முடைய வல்லமையால் நிரப்பும். எல்லாம் துதிங்க துதிங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கீங்களே. ஆண்டவரே துதிங்க 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 துதிங்க. சத்தமா துதிங்க. வல்லமையோடு வல்லமை வல்லமை தேவ அபிஷேகம் அபிஷேகம் அக்கினி 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 இறங்கி வரட்டும் இந்த வேளையில. இதோ நமத்திலே தேவ ஆவியானவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். பரிசுத்த வல்லமை நமத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம். கொயர் பாடுங்கப்பா. பாதைகள் பாட தெரியாதா? விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாளே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாளே என்றும் பாடு. நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு.
நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை, சுகப்படுத்துகிற உமக்கு ஆராதனை, மருத்துவரே உமக்கு ஆராதனை, ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஆராதனை, மகிமையின் தேவனே உமக்கு ஆராதனை, ராஜாதி ராஜாவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை வல்லமையோடு தட்டி நன்றி சொல்வோம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூன்று பேருக்கு இந்த காலில் ஒரு எரிச்சல் போன்ற ஒரு உணர்வு முள்ளு குத்துவது போல ஒரு சில நாட்களாக வருகிறார். அந்த நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த துதி வேளையில ஆண்டவர் இயேசு உங்கள் கரங்களை உங்கள் கால்களை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 2-3 நாட்களாக உடம்புக்குள்ள ஏதோ ஒரு புழு பூச்சி ஏதோ ஊறுறது போல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, கையெல்லாம் அரிப்படுக்குது, காலெல்லாம் அரிப்படுக்குது, ஏதோ ஒரு பூச்சி. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வல்லமை அந்த நபரை இந்த வேளையில அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறது என்பதை வல்லமையோடு அதிகாரத்தோடு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நரம்பு பகுதியில ஏதோ நரம்பு பிரச்சனையோடு அடிக்கடி வலிப்பு நோயினால் துன்பப்படுகிற ஒருவரை ஆண்டவருடைய கரம் தொட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இயேசுவின் பரிசுத்த வல்லமை இந்த சுகத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திக்காக நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah. 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 சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விடுதலையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடட்டும். அவற்றை ஒப்புக்கொடுங்க. உங்கள் வேதனைகள், உங்கள் துக்கங்கள், உங்கள் துயரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. இதோ இந்த நாளில் நீங்கள் அற்புதத்தை இதோ நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் அவர் உங்களை அழைத்து உங்களை கட்டளையிட்டு அனுப்புவாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அமர்வோமா? திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது திருவசனத்தை வாசிப்போமா? திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது திருவசனம். கடவுள் நாசரேத்தூர் இயேசுவை தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கை இருக்கவங்க மட்டும், யாராரு கை இருக்கு? வீட்டுல இருந்து யாராவது கை கொண்டு வந்திருக்கிறா? பரவாயில்ல, நாங்கள் பை தான் ஃபாதர் கொண்டு வருவோம், கையெல்லாமல் கொண்டு வருவோம். ஒத்துக்கை தானா? 2 கையை காணாமே பாதி பேருக்கு. சரி, கைவிட சொல்லுங்க. திருத்தூதர் பணிகள் சத்தமா வாய் பேச முடிஞ்சவங்க மட்டும் சொன்னா போதும், சரியா? மற்றவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. யாராருக்கெல்லாம் பேச முடியுமோ, யாராருக்கெல்லாம் சத்தமா கடவுளுடைய வார்த்தை அறிவிக்க முடியுமோ அவங்க மட்டும் சொன்னா போதும். கரம் உயர்த்தி
கரம் உயர்த்தி சொல்லுங்க. திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது திருவசனம். 38வது திருவசனம். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். என் இயேசு, நான் நம்புகிற இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசு நன்மை செய்கிறவர். என் இயேசு நன்மை செய்கிறவர். இப்பொழுது இன்றே இப்பொழுதே நான் நம்புகிற நன்மையை, நான் எதிர்பார்க்கிற நன்மையை, நான் விசுவசிக்கிற நன்மையை இயேசு எனக்கு இப்பொழுது செய்வார். இயேசு எனக்கு இப்பொழுது செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் நன்மை செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு எனக்கு யாரு? இயேசு யாரு? நன்மை செய்கிறவர். நன்மை எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எனக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவர். மகிழ்ச்சியா சொல்லுங்க. மகிழ்ச்சியா சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவர். கை கொடுத்து சொல்லுங்க. கை கொடுத்து தைரியமா கொடுங்க. கையில இருக்கிற மோதத்தெல்லாம் யாரும் கழட்ட மாட்டாங்க, சரியா? கை கொடுத்து தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவர். இயேசு உங்களுக்கு இப்பொழுது நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். இந்த நாளில உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் செய்வதற்காய் அவர் உங்கள் மேல் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே எங்கு சென்றாலும் ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும், ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். அவருடைய எண்ணத்திலே எப்பொழுதும் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய எண்ணத்திலே நாம் இருக்கிறோம். நமக்கெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் இருக்கலாம், பல்வேறு சிந்தனைகள் இருக்கலாம். அறிவியல் முறைப்படி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு குறைந்தது 60,000 சிந்தனைகள் வந்து போகுதாம். எத்தனை ஆயிரம் சிந்தனைகள்? 60,000. அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ சிந்தனைகள் வந்து போகிறது. ஆனால் இயேசுவின் சிந்தனையில நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எப்பொழுதும் என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சிந்தனையிலே நான் இருக்கிறேன். அவர் சிந்தனையிலே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யார் யார் கை கொண்டு வந்திருக்கீங்களோ அவங்க மட்டுமே தூக்கி சொன்னால் போதும். கை கொண்டு வர்றவங்கள வீட்டில் பத்திரமா இருந்தால் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்கள் திரும்பி போகும்போது உங்கள் கை அங்கேயே இருக்கணும்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் மற்றவங்களாம் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். கையை யாராவது கொண்டு வரலையோ அவங்களாம் கையே தூக்க வேண்டாம். வாய் பேச முடியாதவங்க நான் அமைதியாக இருந்துடலாம். அதனால் கடவுள் எனக்கு என்ன வான தூதர்களுடைய அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கின்ற பொழுது, ஆமென் என்று நான் உச்சரிக்கின்ற பொழுது அந்த வாக்குறுதி எனக்கு ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகளாய் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 40 ஆண்டுகள் அவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அவர்களுக்கென்று எதுவுமே இல்லை, அவர்களுக்கென்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போய் தங்கள் நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. வந்து பார்த்தால் தங்கள் ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தங்களுடைய மதில் சுவர் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தங்களுடைய ஊரே சுடுகாடாய் தீப்பற்றி எரிந்து எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமும் கருமை நிறைந்த இடங்களும் இருக்குது. வர்றாங்க, பார்க்குறாங்க, அழுகிறாங்க. ஐயோ, எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, இப்பொழுது வேலை செய்வதற்கூட எங்களுக்கு வலுவில்லை, அடிமைத்தனத்தில் உணவின்றி, நாங்கள் குடிக்க கூட தண்ணீர் இன்றி, வேதனையும் துக்கமும் துயரமும் என் நேரமும் சாவின் விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டு வந்திருக்கிறோம்.
எங்களிடத்திலே ஒன்றுமில்லையே என்று எல்லா மக்களும் அழுது கொண்டிருந்தார்களாம். எல்லா மக்களும் அழுது கொண்டிருந்தார்கள். எனவே எனவே நெகேமியா என்ற ஆளுநரும் குரு எஸ்ராவும் என்ன செய்றாங்கன்னா, மக்கள் எல்லோரையும் ஒன்றாய் திரட்டி வர வைக்கிறாங்க. எல்லோரையும் ஒன்றாய் திரட்டி வர வைக்கிறாங்க. வர வைத்து, எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? எல்லா மக்களையும் திரட்டி குரு எஸ்ரா என்ன செய்றாரு, ஒரு மேடையிலே எல்லா மக்களுக்கும் மேலாக ஒரு மேடையிலே நின்று கொண்டு கடவுளின் திருச்சட்டத்தை வாசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளின் திருச்சட்டத்தை வாசிக்கிறார். அந்த திருச்சட்டத்தை வாசிக்க கேட்ட மக்கள், கடவுளின் வார்த்தையை கேட்ட மக்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஐயோ, நாம் பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை நாம் பெற்றுவிட்டோமே, நாம் பாவம் செய்ததால் கடவுளுடைய இந்த இரக்கத்தை நாம் இழந்து போய் வந்திருக்கிறோமே என்று தங்கள் பாவங்களை நினைத்து, தங்களுடைய பழைய வாழ்வை நினைத்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே போக போக அவருடைய உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். எனவே நெகேமியா என்ற ஆளுநர் சொல்லுகிறார். நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, இதோ நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம், கடவுளிலே நீங்கள் மகிழுங்கள், அதுதான் உங்களுடைய பலம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரிலே நீங்கள் மகிழுங்கள், கடவுளிலே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அழுது புலம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு சென்று மகிழ்ச்சியாய் வாழுங்கள். கடவுள் உங்கள் கண்ணீரை, உங்கள் வேதனைகளை, உங்கள் துக்கங்களை அவர் எடுத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழுது புலம்ப வேண்டாம். அதை கேட்ட மக்கள் என்ன செய்றாங்களாம், நின்று கொண்டிருந்த மக்கள் 2 கரங்களை உயர்த்தினாங்களாம். என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? பாதி பேர் என்ன செஞ்சாங்க? எல்லா மக்களும் 2 கரங்களை உயர்த்தி 3 முறை ஆமென், ஆமென், ஆமென் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்தது விண்ணகம் அதிர்ந்ததாம். பிரைஸ் தி லார்ட். அட்லீஸ்ட் இந்த கூரையாவது அதிர வேண்டாமா? ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஃபேன் எல்லாம் நல்லா கிளீனாக தான் மாட்டிருக்கு, கீழே விழுந்துடாது, பரவாயில்ல. சத்தமா 2 கரம் உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வாக்குறுதிகள். அவருடைய வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்குறுதிகள் பொய்யல்ல. அப்ப கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்கின்ற பொழுது எனக்குள்ளே ஆவியானவர் இறங்கி வருகிறார், எனக்குள்ளே வல்லமை இறங்கி வருகிறது, எனக்குள்ளே விடுதலை இறங்கி வருகிறது. எனவேதான் யோவான் நற்செய்தி 6:63 நான் வாசிக்கிறோம், நான் தரும் வார்த்தைகள், நான் பேசிய வார்த்தைகள், நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாழ்வின் ஆவியை கடவுளுடைய வார்த்தைகள் கொடுக்கிறது. அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நமக்கு விடுதலையின் வார்த்தை. கடவுளின் வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது, ஆவியை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எங்கெங்கெல்லாம் மக்கள் கவலையோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்தார்களோ அவர்களை ஆண்டவர் தேடி தேடி சென்றார், தேடி தேடி சென்றார். மார்க் நற்செய்தியில 5வது அதிகாரம், அந்த அதிகாரத்துல நாம் ஒரு அழகான ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கெனசரேத்து என்று அந்த ஏரி கரையில் இருப்பாரு, அந்த கரையில் இருப்பாரு. மாலை வேலை ஆகிவிடும், மாலை வேலை ஆகிவிடும். அப்ப மாலை வேளையில படகுல அந்த ஏரியில் பயணம் செய்வது ஆபத்தானது. ஆனால் ஆண்டவருக்கு அது தெரியும். இந்த இரவிலே ஆண்டவர் படகையை எடுத்துக்கொண்டு அவர் இந்த ஏரியிலே பயணம் செய்கிறாரே என்று சீடர்கள் பயந்திருக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் கடலிலே மீன்பிடி தொழிலை செய்தவர்கள், அவர்களுக்கு அச்சம் வந்திருக்கலாம். இந்த இருட்டலையா, அன்னைக்கு மாதிரி இந்த லைட்டெல்லாம் இல்லை, இருட்டலையா என்று அவர்கள் பயந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளத்திலே பயம் இருந்தாலும் இயேசு எண்ணத்திலே அங்கு ஒரு மனிதன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் படகிலே ஏறி, மாலை வேளையிலே படகிலே ஏறி அவர் அந்த கரைக்கு போறாரு. போனால் ஒரு மனிதன் கத்திட்டு வரான். என்ன கத்துறான்? நாசரேத்தூர் இயேசுவே, நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன? ரொம்ப பேர் முறைக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கிற, ஃபாதர் மேத்யூவே உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்க. பிரைஸ் தி லார்ட்,
ஹalleluya ஹalleluya. நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை 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 பதைக்க வேண்டாம். உங்க பேரு நீ அதைத்தான் சாமி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கைதுக்கு ஹalleluya சொல்லு, பிரைஸ் தி லார்ட் சொல்லு, கைதட்டு ஹalleluya. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கைதுக்கு சொல்லுங்க ஹalleluya. பரவாயில்லையே, இத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை வதைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு நன்றி, கடவுள் புகழப்படுவாராக, பிரைஸ் தி லார்ட். இப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எதுக்குடா ஹalleluya சொல்ல, எதுக்கு கைதூக்க? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அவனிடம் இருந்த பேயே இவனிடம் இருந்து போ என்று சொல்லியிருந்தனால அவனுக்கு அவன் அப்படியே ஆண்டவர்கிட்ட கத்துறான், நான் நல்லா இந்த மனுஷக்குள்ள இருக்கிறேன், எதுக்குப்பா உங்களுக்கு வேலை? சாயங்காலம் அங்க படுத்து தூங்க வேண்டியதானே? அப்படி இந்த சாயங்காலம் நைட் நேரத்தில் இங்க இருந்து கடல்ல படகுல ஏறி இப்படி இங்கேயா வரணும்? அவனுக்கு கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு கஷ்டம்? சாத்தானுக்கு. யாருக்கு கஷ்டம்? சாத்தானுக்கு. நான் நிம்மதியா இந்த மனுஷக்குள்ள நல்லா இருக்கிறேன் ஐயா, நான் நிம்மதியா இருக்கிறேன், எதுக்கு இந்த தொல்லை அப்படின்னு சாத்தான் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? என் பெயர் லெகியோன். லெகியோன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேரு? 6000 வீரர்கள் கொண்ட படைக்கு பேர் என்னது? லேகியோன். அப்ப அவனுக்குள்ள எத்தனை பேய் இருந்துச்சு? அவனுக்குள்ள எத்தனை பேய் இருந்துச்சு? 6000 பேய் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. சரியா? அப்படியே சாமி? எப்படி சாமி? இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அவனுக்குள் எத்தனை பேய் இருந்துச்சு? எத்தனை பேய்? 6000 பேய். நமக்குள்ள எத்தனை பேய் இருக்குது? அவனுக்குள்ள 6000 பேய். உங்களுக்குள்ள எத்தனை பேய் இருக்குது? எத்தனை பேய்? முடிஞ்ச உடனே ஃபாதர் போய் திட்டாதீங்க, எங்க இருந்து பிடிச்சு வந்தீங்க? கடவுள் பிள்ளைன்னு சொல்ற ஃபாதர் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், யாரு பேயோட வந்திருக்கான்னு கேட்குறீங்களே அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். யாருக்குள்ள பேய் இருக்குது? கை தூக்குங்க. இல்லையா? இல்லையா? எல்லாம் சொல்லுவாங்க, எப்பயுமே இந்த மேத்யூ ஃபாதர் எங்கெங்க போறாரோ அவர் ஒரு கேள்வியோட நுப்பாட்ட மாட்டாரு, 2 கேள்வி கேட்பாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ முத கேள்விக்கு யாருமே கை தூக்கல, அப்படித்தானே? 2வது கேள்வி கேட்க போறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. அப்ப இப்ப யாருக்குள்ளேயுமே பேய் இல்லை, அப்படித்தானே? 2 பேர் சும்மா எதுக்கு தூக்கி வச்சுக்கிறோம்? ஒரு சேஃப்டிக்காக தூக்கி வச்சுக்கிறோம். ஃபாதர் நான் அப்பவே சொன்னேன்ல, தூக்கிட்டேன்ல. ஹalleluya 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 ஹalleluya. அப்ப நமக்குள் தூய ஆவியானவர் இருக்கிறாரா? யோவான் 14:16 சொல்லுது, நமக்குள்ளே என்றும் வாழும்படிக்காய் தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரு. நமக்குள்ள யார் இருக்கா? தூய ஆவியானவர். அப்ப நமக்குள்ள சாத்தான் இருக்கானா? இல்ல. இல்லையில எதுக்கு சொல்ல? இல்லையில. சரி, தூய ஆவியானவர் நமக்குள் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்காரு? தெரியலையா? அன்பாய் நமக்குள் இருக்கிறார். எப்படி இருக்காரு? கடவுளின் ஆவியானவர் நமக்குள் அன்பாய் ஊற்றப்பட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரோமர் 8:5 வாசிக்கிறோம், தூய ஆவியானவர் கடவுளின் அன்பாய் நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப கடவுளின் அன்பு நமக்குள் இருந்தால் யார் இருக்கிறா? தூய ஆவியானவர். தூய ஆவியின் கனிகளும் கொடைகளும் நமக்குள் இருந்தால் நமக்குள் யார் இருக்கிறார்? அப்ப நமக்குள்ள அன்பு இருந்தா நமக்குள்ள யார் இருக்கிறா? நமக்குள் மகிழ்ச்சி இருந்தா நமக்குள் யார் இருக்கிறா? நமக்குள் அமைதி இருந்தால் நமக்குள் யார் இருக்கிறார்? ஹalleluya. நமக்குள் உண்மை இருந்தால் நமக்குள் யார் இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அன்பு இருந்தால் தூய ஆவியானவர். சாமி நான் யார் மேலுமே கோபப்படல, கை தூக்குங்க. நான் கோபமே என் வாழ்க்கையில பட்டதில்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. யார் இல்லையா? கோபப்படுறது யார் ஆவி? தூய ஆவியா சாத்தானின் ஆவியா? அப்ப உங்களுக்குள்ள இப்ப எத்தனை ஆவி, எத்தனை சாத்தா இருக்கிறான்? சாமி நான் யாரு கூடயும் சண்டை போட்டதே இல்லை, இல்லையா? எத்தனை சாத்தான் இப்ப இருக்கிறான்? 2. சாமி நான் கெட்ட வார்த்தை பேசினதே இல்லை. யாராவது? பரவாயில்ல, 1 மைனஸ் பண்ணிக்கமா நீ. அப்ப எத்தனை சாத்தான் இப்ப வந்துட்டான்? நான் என் வாழ்க்கையில எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன், மன்னிக்காம என்ற அந்த குணமே என்கிட்ட இல்லை. எத்தனை சாத்தான் இப்ப வந்துட்டான்? எத்தனை சாத்தான் இப்ப இப்பயே உங்களுக்குள்ள எத்தனை சாத்தான் இருக்கிறான்? பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பொறாமைப்படாது. அப்ப ஆவியானவர் பொறாமைப்பட மாட்டார். பொறாமைப்பட்டால் யாரு? அப்ப பொறாமைப்பட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பேர் யோசிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் சாத்தான், அதுதான் சாத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நமக்குள்ளே, அவன் செயல்கள் வழியாய் நமக்குள்ளே தங்கிரு. சாத்தான்னா ஏதோ நம்ம நினைக்கிறது மாதிரி அப்படி கருப்பா. ரொம்ப பேர் சாமி ப்ரேயர் பண்ணிக்கங்க, என்னாச்சு? நேற்று நைட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா ஏதோ இந்த பக்கம் போச்சு, அப்படி எப்படி கருப்பா போச்சு. பைபிள் சாத்தானை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? சாத்தானின் தலைவன் யாரு? யாரு? சாத்தானின் தலைவன் யாரு? லூசிஃபர். அவன் வானதூரின் தலைவனே அவன் தான். பிரைஸ் தி லார்ட். எப்ப அவன் தலைவன்? தள்ளப்படுவதற்கு முன்பாக. சரியா? எசையா புத்தகம் 14, எசேக்கியேல் 37 நாம் வாசிக்கிறோம். வானதூரின் தலைவனாய் லூசிஃபரை ஆண்டவர் நியமித்திருந்தார். அவனை போல அழகுள்ளவன் யாரும் இல்லை, அவனை போல அறிவுள்ளவன் யாரும் இல்லை. அப்ப சாத்தான் யாரு? அழகா இருந்தா யாரு? அழகு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரொம்ப பேர் ஐயோ கேமராலாம் எடுக்கிறாங்க, நானு மேக்கப்லாம் போட்டு வந்தேன், இந்த சாமி எப்படி சொல்லிட்டாரு? எப்படி இருந்தான் சாத்தான்? பைபிள் சொல்லுது அவனை போல அழகுள்ளவன் யாரும் இல்லை, அவனை போல அறிவுள்ளவன் யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவன் மானத்திற்கு ஏறே கடவுளுக்கு தன்னையே நிகராய் அவன் மாற்றிக்கொண்டதால் அவன் தள்ளப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தள்ளப்பட்ட வானதூருக்கு பேர் என்ன? யாரு? சாத்தான்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவன் தன் செயல்கள் வழியாய் நமக்குள்ளே குடியிருக்கிறான். ரொம்ப பேரு ஃபாதர் நைட்ல ஏதோ சல் 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 சல்னு சத்தம் கேட்குது ஃபாதர், எங்க வீட்டுல ஏதோ ஜல் ஜல் ஜல். ஆமா, சாத்தான் போய் கல்யாண ஜுவல்ல போய் ஒரு 4 கொலுசு வாங்கி மாட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். எனக்கு தெரியலப்ப அவன் போய் எந்த ஜுவல்லரிக்கு போய் இதுல இன்னொரு பாதி பேரு ஃபாதர் அந்த பக்கம் போனாலே அப்படியே மல்லிகைப்பூ வாசனையா வருது. மல்லிகைப்பூ விற்கிற விலையில 10 முழத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே போறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாத்தான் அப்படியெல்லாம் நம்மள்ட்ட வரமாட்டான். நீங்க நினைக்க மாதிரி மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஜல் 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 சத்தம் வச்சுக்கிட்டு அப்படி மின்னல் மாதிரி ஜொய் ஜொயின்னு போக மாட்டான். நமக்குள் இருக்கிற கோபம், பொறாமை, ஆணவம், அகந்தை, மன்னிப்பு, குடிவரி, புகைப்பழக்கம், தீமைகள், இச்சை எண்ணங்கள், விபச்சார எண்ணங்கள், இதுதான் சாத்தான் நமக்குள் குடியிருப்பதற்கான அடையாளம். பிரைஸ் தி லார்ட். எனவேதான் யோவான் 3:8 ஆண்டவர் சொன்னாரு, சாத்தானின் செயல்களை தொலைக்கவே இயேசு மண்ணுலகிற்கு வந்தார். வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது திருவசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது திருவசனம். சாத்தானின் செயல்களை தொலைக்கவே பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். வாசி கரெக்டா கேளுங்கப்பா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பாவம் செய்கிறவர் யாரை சார்ந்தவர்கள்? அழகையை சார்ந்தவர். யாருக்கு சொந்தக்காரங்க நம்ம எல்லாம்? அதானே. எதுக்கு சாமி? அப்ப நம்ம எல்லாம் பாவம் யாருமே பண்ணல. அப்ப குழந்தை தெரசா அம்மாவை எடுத்து வச்சுட்டு உங்க சுருவத்தை வச்சிட வேண்டியதான், நம்ம வந்து உட்காந்துக்கிற வேண்டியதான். சூசையப்பரு மாதாலாம் இறக்கி வச்சுட்டு பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்கிற அனைவரும் யாரை சார்ந்தவர்கள்? அப்ப பாவம் செய்கிற அனைவரும் யாரை சார்ந்தவர்கள்? அதானே. சொல்லவே பயமா இருக்குல்ல. ஐயோ இத்தனை நாள் நான் கடவுள் பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சாத்தான் பிள்ளை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த செயல்களை தொலைப்பதற்கு, நம்ம எல்லாம் இந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறான். ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அப்ப என் உள்ளத்துல இந்த அழகை கொண்டு வந்த இந்த கோபம், பொறாமை, ஆணவம், அகந்தை, இச்சை, குடிவரி, இந்த தீமையான எண்ணங்கள், மன்னிக்காமை, இவையெல்லாம் சண்டை, சச்சரவுகள், சந்தேகம், இந்த செயல்களை அழகை என் உள்ளத்திலே கொண்டு வந்து என்னை அடிமைப்படுத்தி இருக்கிற இந்த செயல்களை தொலைப்பதற்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப எனக்குள் இருக்கிற இவற்றையெல்லாம் நான் தூக்கி போடணும். அப்ப
அப்ப அன்பு பொறாமை கொள்ளாது. பொறாமை கொண்டால் நான் அன்புக்கு எதிரானவன், தூய ஆவிக்கு எதிரானவன். அப்ப எனக்குள்ளே தீய ஆவி எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறான். அப்ப அந்த தீமைகளை எல்லாம் தூக்கி போடணும். இந்த சுமைகளை அதான் ஆண்டவர் சொன்னாரு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எங்க இருக்குது? மத்தேயு நற்செய்தி. நீ ஏன் சொல்லிடு சாமி, அதுக்கு தானே சாமியா நானே. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28. அப்படி மனசுல வச்சுக்கோங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். சொல்லுங்க எல்லாம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது திருவசனம். 28வது வசனம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம். நல்லா ஈஸியா மனசு வச்சுக்கணும்னா மத்தேயு நற்செய்தி 12. எப்படி 11 எங்க இருக்குது? 2 விரல் இப்படி வச்சாலே 11 வச்சுக்கணும். சரியா? 2ன்னு சொல்லிவிடாதீங்க. மத்தேயு நற்செய்தி 11 28. அடுத்து இது 2. இப்ப 2ஆ மாத்திக்கங்க. இந்த 2 கழிச்சு போச்சுனா 10ல எத்தனை இருக்கு மிச்சம்? 8. எத்தனை இருக்கு? 8. கணக்கு சரியா வந்துச்சா? கணக்கு டீச்சர் யாராவது கரெக்டா வந்துச்சா? சொல்லுங்க. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது திருவசனம். பெரும் சுமை சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உள்ளத்தில் என்னென்ன சுமைகள். இந்த சுமைகள், இந்த பாவ சுமையை ஆண்டவர் சொன்னாரு. நாம் தூக்கி வைக்கிற சுமைகளை அல்ல, பெரிய மூட்டையை தூக்கிட்டு போறத சொல்லல. நம் உள்ளத்திலே இருக்கிற சுமைகள் பெரும் சுமைகள். இந்த பாவங்கள், இந்த தீமைகள் எல்லாம் பெரும் சுமைகளாய் நமக்குள்ளே இருக்கிறது. எனவே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர எல்லோரும் யார்கிட்ட வரணும்? ஆண்டவரிடம் வந்து என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? இளைப்பாறுதல். நீங்க உங்க சுமைகளை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ஆண்டவன் நமக்கு என்ன தருவாரு? இளைப்பாறுதல் தருவார். இது என்ன மாசம்? நவம்பர் மாசம். யாருக்காக ஜெபிக்கிறோம்? எப்படி சொல்லி ஜெபிக்கிறோம்? நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னிடம் வந்தால் இளைப்பாறுதல். அப்ப இறந்தவருக்கு நாம் இளைப்பாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்ற உயிரோட இருக்கிற நீங்க வந்தா என்ன கிடைக்கும்? அப்ப என்ன நம்மள சாக சொல்றாரா? இல்ல இல்ல. ஆக உங்கள் பாவங்களுக்காய் நீங்கள் செத்து போங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பாவங்களை எல்லாம் என்னிடத்துல கொடுங்க. வாசிங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம் வாசிங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் கவலையை சுமக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கவலையே இல்லைன்னு வந்திருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு கவலையே இல்லை சாமி. ஃபாதர் எனக்கு எந்த கவலை இல்லை. எல்லாத்துட்டையும் கவலை இருக்குதா? இருக்குதா? ரொம்ப பேர் அப்படியே முறைச்சு பார்க்குறீங்களே. எல்லாருக்கும் கவலை இருக்குதா? எதுக்கு இருக்குது? ஏன்னா இன்னும் அவர்கிட்ட கொடுக்கல. அவர் என்ன சொன்னாரு? உங்கள் கவலை எல்லாம் ஏன்ட்ட கொடுங்க அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்கள் கவலை எல்லாம் என்னிடத்திலே விட்டு விடுங்கள். பைபிள்லாம் கீழே வச்சிடலாம். பைபிள் கீழே வச்சிருங்க. வலது கரத்தை உயர்த்துங்க. இப்படி சொல்லுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம். பாதி பேர் 1க்கும் இப்படித்தான், 5க்கும் இப்படித்தான். இப்படி 1 பேதுரு இல்லையே. ரைட். பாதி பேர் இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லதுதான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். 10 இல்ல 7. ஆமா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். என் கவலை எல்லாம் இயேசுவே உம்மிடத்திலே விட்டு விடுகிறேன். அப்ப நம்ம கவலை என்ன செய்யணுமா? அவரிடத்துல விட்டு விடணும். அப்ப மனசுக்குள்ள கவலை இருக்குதா? இப்ப அப்படி அந்த கவலையெல்லாம் அப்படி கரத்துல உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில அப்படி கண்களை மூடி உங்க வாழ்க்கையில என்னென்ன கவலையோடு வந்திருக்கீங்களோ, அல்லது ஏதாவது ஒரு கவலை இன்னும் உங்களை விட்டு போகாம இருக்குதோ, அந்த கவலை அப்படி உயர்த்திட்டு இப்ப சொல்லுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். இயேசுவே என் கவலை எல்லாம் உம்மிடத்துல நான் தூக்கி போடுறேன். என்ன செய்யணுமா? கவலையெல்லாம் என்னைய பாருங்க. தூக்கி போடு. எப்படி தூக்கி போடுவீங்க?
எப்படி தூக்கி போடுவீங்க? எப்படி எப்படி கல்லை தூக்கி எப்படி எறிவீங்க? கல்லு கனமா இருக்குமா? கனமா இருக்குமா? இப்போ உங்களுக்குள்ள கவலை இருந்தா உங்க மனசு எப்படி இருக்கும்? பாரமா இருக்குமா? அப்ப பாரமான கல்லை எப்படி தூக்கி போடுவீங்க? எப்படியா அல்லது இப்படி? எப்படி தூக்கி போடுவோம்? எப்படி இப்படி எறி வந்த ரொம்ப அழகா பிள்ளைங்க சொல்றாங்க. எப்படி எறிவீங்க? ஆண்டவர் சொல்றாரு கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவர் முன்பாக சொல்லுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். இயேசுவே என் கவலை எல்லாம், என் துக்கங்களை எல்லாம், என் துயரங்களை எல்லாம், என் வேதனைகளை எல்லாம், என் அவமானங்களை எல்லாம், என் நோய்களை எல்லாம் உம்மிடத்திலே தூக்கி போடுறேன். வரவே இல்லையே, ஆண்டவர்கிட்ட வரலையா? எங்க நல்லா சத்தமா பின்னாடி நல்லா தூக்கி போடும், மறுபடியும் சொல்லி தூக்கி போடுங்க. அப்ப முதல் எக்ஸசைஸ் எது? ஆன்மாவிற்கு. உடம்புக்கு எல்லாம் எக்ஸசைஸ் பண்றீங்களா? எக்ஸசைஸ் பண்றீங்களா? இது ஆன்மாவுக்கு எக்ஸசைஸ். பிரைஸ் தி லார்ட். உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அது நம்மளுக்கு இந்த உடம்பு என்பது நிலையற்றது. ஒரு நாள் எல்லோரும் இறக்கத்தான் போய் அழியத்தான் போகிறோம். ஆனால் ஆன்மாவுக்கு எக்ஸசைஸ் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நான் சொல்லித்தரேன். பிரைஸ் தி லார்ட். உடல் அழிந்து போய்விடும், ஆன்மா. அப்ப ஆன்மாவிற்கான யோகா. பிரைஸ் தி லார்ட். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்ச உடனே உங்க அப்படி காலையில் எந்திரிச்ச உடனே மனசுல ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். இப்ப சொல்லுங்க. இயேசுவே என் கவலை எல்லாம் உம்மிடத்திலே தூக்கி போடுறேன். வேகமா 2 கையை வச்சு, நான் மைக்கு பிடிச்சிருக்கேன், நல்லா தூக்கி போடுவோம். 2 கையை வச்சு வேகமா இறை வார்த்தையை சொல்லிட்டு தூக்கி போடணும். இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ உங்க மனசுல கவலைன்னு சும்மா சொல்லிட்டேன். என்ன கவலையோ, அல்லது ஏதாவது நோய், அல்லது ஏதாவது பிரச்சனை, ஒரு கடன் தொல்லையோ, அல்லது திருமண தடையோ, அல்லது குழந்தையின்மை, இதெல்லாம் ஒரு கவலைகள் ஆண்டவரோடு சொல்லி உங்க மனசுல இருக்கிற பக்கத்தில் யார் என்ன கேட்பான்னு கவலையப்படாதீங்க. இது உங்களுக்கும் அவருக்கும் உரியது. பிரைஸ் தி லார்ட். ஐயோ சொன்னா ஏதாவது ஒன்றும் பிரச்சனை, கவலைப்படாதீங்க. அவர் முன் வைக்கப்பட வேண்டாம். இப்போ உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன கவலை இருக்கோ சத்தமா இந்த இறை வார்த்தையை சொல்லி ஆண்டவரோட தூக்கி போடுங்க. சொல்லுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். இயேசுவே. சத்தமா கவலையெல்லாம் சொல்லி தூக்கி போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில உங்களை கவலைகள் உங்கள் எண்ணத்தையும் உங்கள் உள்ளத்தையும் நிரப்புகின்ற பொழுது உங்கள் ஆன்மாவிற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் எக்ஸசைஸ் எது? அதனால அது உடலை காப்பாற்றுதோ இல்லையோ, இது ஆன்மாவை காப்பாற்றும். முதல்ல உள்ளத்தில் இருக்கிற கவலையெல்லாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தூக்கி போடணும். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அப்ப எனக்குள் இருக்கிற கவலைகள், இந்த கவலைகள் எனக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்த கவலைகள். அழகா வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது திருவசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது. உங்களுக்கு எல்லாம் எளிமையான இறை வார்த்தையை சொல்லித்தரேன். அப்பதான் நீங்க போகும்பொழுதெல்லாம் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, கவலைகள் பெருகின்ற பொழுது, அச்சங்கள் பெருகின்ற பொழுது உமது வார்த்தைகளை குறித்து நான் தியானிப்பேன் அப்படின்னு தாவீது அரசர் சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். தாவீது அரசர் அவருடைய அரண்மனையில் உட்கார்ந்துருக்காரு, ஹாயா உட்கார்ந்துருக்காரு. உடனே படையை வழிநடத்துகின்ற அந்த படை தலைவன் வந்து சொல்றான், அரசரே, நமது நாட்டை சுற்றி படைகள் 5 அரசனுடைய படைகள் நமது நாட்டை சுற்றி சூழ்ந்திருக்கிறது, போர் மேகம் மூண்டு இருக்கிறது அப்படின்னு அவன் அப்படியே அழுகுறான், கத்துறான், கதறான். இவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அமைதியா உட்கார்ந்து அவர் சொல்றாரு, எதிரிகள் எனக்கு எதிராய் பாளையம் சூழ்ந்தாலும் நானோ என் ஆண்டவரின் வார்த்தைகளை குறித்தே நான் தியானிப்பேன். என் துக்கத்தின் துயரத்தின் நாட்களிலே கடவுளின் வார்த்தையை குறித்து நான் தியானிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோ. இவ்வுலகின் தெய்வம் யார்? இந்த உலகத்தின் தெய்வம் யாரு? நம்ம ஆண்டவர். இந்த உலகத்தின் தெய்வம் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு. நான் பைபிள்ல இருந்து தான் கேட்கிறேன், நீங்களா சொல்லக்கூடாது. இந்த உலகத்தின் தெய்வம் யாரு? சாத்தான். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, இவ்வுலகின் தெய்வம் என் பின்னே வந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த உலகத்தின் தெய்வம், இந்த உலகம் சாத்தான், அவனுடைய பிடியில் இருக்கிறது. ஆனால் நாமோ அவருடைய கரங்களில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகம்
சாத்தானின் பிடியில் இருக்கிறது. நாம யாரு கையில இருக்கிறோம்? அல்லேலூயா. அது அழகான ஒரு பாடல் பாடுவோமே. என்ன பாடல்? இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதையெல்லாம் கொடுத்திடும் இயேசு, இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க, இவ்வுலகத்தின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின், நம்பிக்கை கொண்டிராதோரின், கடவுளின் வார்த்தை மீது, கடவுளுடைய அவருடைய வழிகாட்டுதல் மீது, கடவுளுடைய ஒரு விசுவாசத்தின் மீது நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாகி விட்டது. எது குருடாகும்? அறிவா கண்ணா? அறிவு. பரவாயில்ல, ரெண்டாவது கேள்வி கேட்க மாட்டேன். எது குருடாகும்? கண்ணு தானே. கண்ணு இது பார்வை என்ன? கண் பார்வை அற்று போகும். ஆனால் அறிவு குருடாகுமா? சாத்தான் அறிவை குருடாக்குவான். அல்லேலூயா. ஏன்னா மைண்ட்ல ஒன்று வந்துச்சுன்னா அது உடம்பு ஃபுல்லா பாய்சன் ஆயிரும். எண்ணமே வாழ்க்கை. உன் எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படித்தான் உன் சிந்தனை இருக்கும், உன் செயல்கள் இருக்கும். அப்ப நமக்குள்ள, நம் எண்ணத்துக்குள்ள சாத்தான் நம்மை பலவீனப்படுத்துகிற இந்த தீமைகளை கொண்டு வந்து, வெறுப்பை கொண்டு வந்து, மன்னிக்காமையை கொண்டு வந்து, சண்டை போடுற எண்ணத்தை கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்துவான். அப்ப என் எண்ணத்திற்குள்ளே அவன் கொண்டு வருவான். எனவேதான் யாக்கோபு சொல்றாரு, பாவம் என்பது என்ன? பாவம் என்பது தீய எண்ணம் கருக்கொண்டு பாவத்தை விளைவிக்கிறது. அந்த பாவம் சாவை விளைவிக்கிறது. அப்ப பாவம் எனக்குள்ள எப்படி வருது? தீய எண்ணத்துல. அந்த தீய எண்ணத்தை கொடுப்பவன் யாரு? சாத்தான். அவன் எனக்குள்ள எண்ணத்தை கொடுக்கிறான். அவன் எனக்குள்ள எண்ணத்தை, தீமையான எண்ணத்தை, கெட்ட எண்ணத்தை, விபச்சார எண்ணத்தை, பகைமை எண்ணத்தை, மன்னிக்காமை என்ற எண்ணத்தை, பொறாமை என்ற எண்ணத்தை, பழிச்சொல், புரணி பேசுதல், கெட்ட வார்த்தை, இந்த எண்ணத்தை எல்லாம் எனக்குள் கொடுத்து என்னது அறிவை குருடாக்குகிறான். எதற்காக? அப்பொழுது நான் கடவுளின் மகிமையை காணாதவாறு அவன் செஞ்சிருவான். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்குள்ள அவன் பலவீனத்தை கொண்டு வருவான். எனக்குள்ள பலவீனத்தை கொண்டு வருவான். நீ ஜெபிச்சு ஜெபிச்சு என்னாச்சு, உன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கலையே என்ற பலவீனத்தை கொண்டு வருவான். நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு என்று உன்னை பலவீனப்படுத்துவான். நீ ஜெபமாலை ஜெபித்து ஜெபித்து உனக்கு என்ன கிடைத்தது, நீ நல்லவனா இருந்து உனக்கு என்ன கிடைச்சிச்சு, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான். சத்தம் கொண்டு வரானா? ரொம்ப பேரு ஃபாதர்ஸ்ட வந்து, ஃபாதர் பாவம் செய்யறவங்க நல்லா இருக்காங்க சாமி, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஏன் சாமி துன்பம்? நல்லா இருந்தா துன்பம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சீராக் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சரியா? தீமையானவர்கள், பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள் என்று நீ வருத்தப்படாதே. நீ செய்கிற நன்மைக்கு உனக்கு தீமையே விளைகிறது என்று நீ வருத்தப்படாதே. மகனே மகளே, இதோ தீமை செய்வோர் அவர்கள் உயரே உயரே பறந்தாலும் அவருடைய அழிவு ஒரு நொடி பொழுதலை கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப எனக்குள்ள சாத்தான் கொண்டு வந்திருக்கிற இந்த தீமைகளை, இந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல நான் தூக்கி போடணும். அவன் இந்த அறிவை கூழாய்க்க வச்ச. காலையில எந்திரிச்ச உடனே நான் மனசுல என்ன வருது? அச்சோ, நேத்து அந்த மாதிரி ஆச்சே, இன்னைக்கு என்ன ஆக போதோ, வருதா இல்லையா? கவலைகள் பெருகுதா? கவலைகள் பெருகுனா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தூங்கும் பொழுது டிவி பார்த்துக்கிட்டே தூங்குறோம், தூங்குகிற வரை மொபைல் போனை பார்த்துக்கிட்டே தூங்குறோம். அப்ப அந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும். அந்த தீமையான காரியங்கள், நாம் பார்த்த, நம்ம கேட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள அப்படியே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே அது நம்மை அடிமைப்படுத்தும். ஹalleluya. அப்ப சாத்தான் நம் எண்ணத்திற்குள்ளே புகுந்து, கடவுள் உனக்கென மகிமையை வைத்திருக்கிறார், மாட்சிமையை வைத்திருக்கிறார், விடுதலையை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார் என்ற அந்த மகிமையின் ஒளியை காணாதவாறு உன்னை செய்வான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? சாத்தான் எனக்குள்ள கொண்டு வந்த இந்த கவலையெல்லாம் தூக்கி ஆண்டவர்கிட்ட போட்டணும். நீங்க வாக்கிங் போறீங்களோ இல்லையோ, நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றீங்களோ இல்லையோ, முதல் வேலையாக காலையில எந்திரிச்சு உங்க எண்ணத்துல வர்ற சிந்தனைகள், இந்த சுமைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தூக்கி போடுங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் ஆன்மாவிற்கான எக்ஸசைஸ். பிரைஸ் தி லார்ட். என்ன இறைவார்த்தை? 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம் என்ன சொல்லுச்சு? அதானே, அப்படியே புத்தம் பொதுவா சொல்லிட்டு ஓடிடுறது.
எப்படி சொல்லணும்? என் கவலை எல்லாம் இயேசுவே உம்மிடத்துல தூக்கி போடுறேன். அப்ப அந்த வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்குங்க. கடவுள் உங்களுக்கு சொன்னது. அப்படியே பொத்தாம் பொதுவா இல்ல, அப்படியே கூட்டத்துல கோயிந்தா போடுறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப இறை வார்த்தை எப்படி சொல்லணும்? சொல்லுங்க சத்தமா. என் கவலைகளை எல்லாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது திருவசனம் என்ன சொல்லுது? உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம என மீது கவலை கொண்டிருக்கிறார். நீங்க கவலைப்படாது. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா. வானத்து பறவைகளை பூசிப்பவர், காட்டு மலர்களை அழகுபடுத்துகிற தேவன் உங்களை கைவிட்டு விடுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாது என்று தூக்கி எறியப்பட்ட அந்த குருவிகள் மீது இருக்கிற அக்கறை உங்களை படைத்த தேவன் உங்கள் மீது இல்லாமலா போய்விடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என் எண்ணத்துக்குள்ள சாத்தானை அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன், தீமையான எண்ணங்கள். ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்லுது? இங்க வர்ற சாத்தானை நம்ம இங்கேயே சுமந்துக்கிட்டு இருக்க கூடாது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? சாத்தான் மேல பழி போடுறது. சாமி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, யாரோ பில்லி சுனியை வச்சுட்டாங்க, யாரோ எனக்கு என்ன மந்திரம் வச்சுட்டாங்க, யாரோ தந்திரம் வச்சுட்டாங்க, இங்கே அவனுக்கு வேலையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இங்கே அவனை இவ்வளோ குடி வச்சிருக்கிறது வச்சுவிட்டு அப்படி வெளியிலிருந்து வந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். வெளியிலேருந்து வர்றதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இங்கே இருக்கிறவனை தூக்கி போட்டா தான் அது எல்லாம் நல்லாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பயமா இருக்கு. அப்படி சாத்தான் என்னைய தற்கொலை பண்ண தூண்டுறான். நான் ஜெபிக்கும் போது என்னை டிஸ்டர்ப் பண்றான். யாரையாவது பார்த்தா அப்படியே அவங்கள கொலை பண்ணணும் போல தோணுது, எரிஞ்சு விழுகணும் போல தோணுது. அப்ப சாத்தான் நம்ம இங்க சுமந்துக்கிட்டு இருக்கோம். அவன் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? பழிய போட்டு தப்பிச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம சாத்தானை எங்க வச்சிருக்கிறோம்? என்ன ஆனாலும் அவன் மேல பழிய போட்டுறது. ஏன்னா யாரு காரணம்? நம்ம காரணம். இங்க தூக்கி வச்சிருக்கோம். சாத்தானை எங்க வைக்கணும் தெரியுமா? வாசிங்க ரோமையருக்கு எழுதிய திருமடல், ரோமையர் 16:20 வாசிங்க. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியிலே. ஹல்லேலூயா. அப்ப சாத்தானை எங்க மிதிக்கணும்? சாத்தானை எங்க வைக்கணும்? காலடியில். இங்க. ஐயோ உன் நோயே குணமாகாது, அவ்வளவுதான். நீங்க ஜெபிக்கிற ஜெபம்லாம் கிடைக்காது, அவ்வளவுதான் என்று இங்க தூக்கி வைக்க கூடாது. அவன் இங்க தான் கொண்டு வருவான். நான் ஜெபிச்சு என்ன ஆகுது? எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. கோயிலுக்கு போய் என்ன ஆகுது? ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நல்லவனா இருந்து எனக்கு என்ன நடக்குது? ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சாத்தா அப்படியே அவனை இங்க தூக்கி வைக்க கூடாது. இந்த அவநம்பிக்கையை இங்க தூக்கி, அதான் அவநம்பிக்கை அவன் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு நம்பிக்கை கொண்டிராதோரை அவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். அவநம்பிக்கை இதை இங்க சுமந்துகிட்டு இருக்கிறோம். சாத்தானை எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? காலடியில். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் எந்திரிங்க. தூங்குறவங்க வேகமா எந்திரிங்க பார்ப்போம். பரவாயில்ல, யாருமே தூங்கல, எல்லாம் மெல்லத்தான் எந்திரிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா போடத்துல ஃபுல்லா சொல்லி நீ பார்த்த உடனே போச்சுரா, மேத்யூ சாமியார் வந்துட்டாரா, இவர் கத்தி கத்தியே நம்மள ஒரு நிமிஷம் கூட கண்ணு தூக்க விட மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமையருக்கு எழுதிய திருமடல், ரோமையர் 16:20 வசனம். அமைதி தரும் கடவுள், அமைதி தரும் கடவுள் சாத்தானை என் காலடியிலே மிதித்து போடுவார். எங்க சாத்தானை மிதிங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? ஒரு கால் வச்சு, 2 கால் வச்சு. அமைதி சொல்லுங்க. ரோமையர் 16:20 அமைதி தரும் கடவுள், அமைதி தரும் கடவுள் சாத்தானை அவன் கொண்டு வந்த நோய்களை, அவன் கொண்டு வந்த கவலைகளை, அவன் கொண்டு வந்த பாவத்தை, அவன் கொண்டு வந்த கண்ணீரை, அவன் கொண்டு வந்த தடைகளை, அவன் கொடுத்த அவநம்பிக்கையை என் காலடியில நான் மிதித்து போடுகிறேன். ரொம்ப பேர் பக்தியா சாத்தான பக்தியா. ஒரு கோயில்ல மரியாயின் சேனை தலைவி ஒரு நாள் அப்படியே பிரேயர் பண்ண வந்துச்சான். சரியா? ஒரு அம்மா இப்படி சொல்றாங்க, ஒருவேளை தலைவியா இருக்கலாம், யாருமே இல்லை நினைச்சுக்கிட்டு வேகமா வந்து அமலோர் மாதா சுரத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு அப்படியே மேல இருந்து கீழே தொட்டு 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 கும்பிட்டுக்கிட்டே இருக்குது. பின்னாடி
பின்னாடி பங்குச்சாமியார் அங்கே உட்காந்துருந்து தெரியல, பாவசிங்க தொட்டில் உட்காந்துருக்காரு, தெரியல. இது யாருமே இல்லைன்னு நல்லா ஃபாதருக்கு பரவாயில்லப்பா, மரியாயின் சேனை தலைவியா கரெக்டான ஆளை தான் போட்டிருக்கிறோம், இவ்வளவு மாதாமி இது பக்தி அப்படின்ட்டு தொற்றுக்கு மட்டும் உடனே எங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்குது, எட்டி எட்டி பார்க்குது. ஃபாதருக்கு சந்தேகம், என்னாச்சு, ஏதாவது திருடிட்டு எதுவும் போக போதா அப்படின்ட்டு. பிறகு பார்த்தா அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு அப்படியே மாதா காலுக்கு கீழே தொட்டு கும்பிடுச்சு. ஃபாதர் ஏமா அப்படின்னு சுஷ்மன் பயந்துருச்சு. என்னம்மா பண்ண? இல்லை சாமி, நான் மோட்சத்துக்கு போனால் மாதா பார்த்துக்குருவாங்க, தப்பி தவறி நரகத்துக்கு போயிட்டேன், மாதா காலுக்கு இருக்கிற பாம்பு இருக்குதே பேய், அதான் இப்போவே பிரைஸ்லாம். அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு பயம், அப்படி பயபக்தியா அமைதி தரும் கடவுள் சாத்தானே என் காலடியில் ஓங்கி மிதிக்க பார்க்கலாம். சாத்தானே அமைதி தரும் கடவுள் சாத்தானை என் காலடியிலே மிதித்து போடுவார். இல்ல இல்ல சத்தம் மிதிக்கலையே, இல்ல சத்தம் டைல்ஸ் சத்தமே வரலையே, சத்தம் மிதிங்க, 2 காலை வச்சு மிதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த முட்டு வலி, இந்த சுகர்னால வந்திருக்கிற அந்த மதப்பு, அந்த அப்படியே எரிச்சல் எல்லாம் போகணும்னா இப்ப மிதிங்க என் உடம்புல இருக்கிற சுகர் நோயை. நான் இப்பொழுது என் கால்களிலே அந்த சாத்தானை மிதிக்கிறேன், மிதிங்க பார்க்கலாம். அமைதி தரும் கடவுள் சாத்தானை என் காலடியிலே மிதித்து போடுவார். நீங்க சாத்தான் நல்லா மிதிக்க பார்க்கலாம். 2வது எக்ஸசைஸ். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆன்மாவுக்கு 2வது எக்ஸசைஸ் என்னது? எங்க மிதிக்கணும்? யாரை மிதிக்கணும்? எங்க மிதிக்கணும்? ஆமா. ஏன்னா நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா ஓடாத சைக்கிளை போட்டு மிதிங்கடான்னு எப்படி சொல்லி தருவாங்க, அப்படித்தானே? அதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க. எப்படி? சாத்தானே எங்க மிதிக்கணும்? எங்க மிதிக்கணும்? இப்ப சொல்லுங்க. ரோமையர் 16:20. அமைதி தரும் கடவுள் சாத்தான் என் வாழ்க்கையில் கொண்டு வந்த எல்லா தடைகளையும், எல்லா சாபங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா கவலைகளையும் என் காலடியில நான் போட்டு மிதிக்கிறேன். சொல்லுங்க சத்தமா, நல்லா மிதிக்க பார்ப்போம் சாத்தானே. ரொம்ப பேர் அப்படி தொட்டு, எதுக்கு சாமி? நான் போகும்போது கரண்ட் கட்டாச்சுன்னா இருட்டில் போகும்போது நீ தானே அந்த சாமி சொன்னதை கேட்டு மிதிச்ச அப்படின்னு அவன் மிதிச்சுட்டானா நான் என்ன பண்றது? பயமா இருக்கா யாருக்காவது? சாத்தானை எங்க மிதிக்கணும்? அதான பயம். இன்னும் ரொம்ப பேருக்கு சாத்தானா பயம். அல்லேலூயா. நமக்குள் ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்குள் ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? என் தங்கச்சி சிரிக்குது. எதை சொன்னேன் எனக்கு தெரியல சாமி, நீ அடுத்த கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா. அல்லேலூயா. அப்ப சாத்தானே காலையில சொல்ற என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இங்க மிதிக்கணும். எப்படி? இங்க மிதிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. அப்ப 2வது என்ன எக்ஸசைஸ்க்கு என்ன இறைவார்த்தை சொல்லணும்? ரோமையர் 16:20. சாத்தானை எங்க மிதிக்கணும்? சாத்தா எங்க இருக்கிறான்? அவன் கொண்டு வருகின்ற எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் காலையில காலில் போட்டு மிதிக்கணும். உங்க கவலையெல்லாம் காலில் போட்டு மிதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்காக நீங்க வாட்ட காலில் எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் எனக்கு கவலையா, எனக்கு தொல்லைப்படுத்துற என் மாமியாரை போட்டு நான் மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பேர் பரவாயில்ல சாமி, நல்லா தான் டிப்ஸ் தரேன். அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. ஏன்னா நான் ஒரு ஊர்ல தியானம் கொடுக்கும்போது, மதுரையில் தியானம் கொடுக்கும்போது இப்படி தான் சொல்லிட்டேன். தியானம் முடிச்சுட்டு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, ஃபாதர் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு. என்னம்மா அப்படின்ட்டு, 22 வருஷமா என் வாழ்க்கையில் இருந்த பெரிய கவலையை தூக்கி போட்டேன் அப்படின்னுச்சு. என்னம்மா? என் புருஷனை தான் தூக்கி போட்டு நான் பாட்டில் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஹalleluya. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, சாமி நீங்கள் கவலையெல்லாம் தூக்கி போடுங்கிறது. எனக்கு இருக்கிற கவலையே என் புருஷன் தான். குடிச்சிட்டு வராரு, வந்தா என்னை அடிக்கிறாரு. நானும் எத்தனை வருஷம் தான் இவரோட சேர்ந்து வாழ்றது. நீ கவலையெல்லாம் தூக்கி போடுது, நான் எதை சாமி தூக்கி போடுறது? இதை தூக்கி போட்டால் எனக்கு நிம்மதி ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பேர் வேகமாக தலையாட்டுறத பார்த்தா சந்தேகமாக இருக்குது. ஹalleluya ஹalleluya. அப்ப நமது ஆன்மா அப்படி திடகாத்திரமா கடவுளுக்கு உகந்தாதான் இருக்கணும்னா, அப்ப ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எந்திரிக்கின்ற பொழுதே உங்க எண்ணத்துல, உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்?
தூக்கி போடணும், எம்டி ஆக்கணும். இதை இங்கே வந்து நிறைச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க ஆண்டவரே அப்படின்னா, இங்கே கோபத்தை வச்சுக்கிட்டு அமைதி தாங்கன்னா கோபத்தை தூக்கி போட்டணும். இங்கே மன்னிக்காமல் இருந்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு மன்னிப்பை தாங்க. நீதிமொழி புத்தகம் சொல்லுது, நீ உன் சகோதர சகோதரியின் குற்றத்தை மன்னிக்காமல் என்னை நோக்கி உன் கரங்களை உயர்த்தினால் உன் ஜெபங்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். அப்ப மன்னிக்காம எங்க வச்சுக்கிட்டு இயேசுவே என்னை சுகப்படுத்தும் நடக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ உன் சகோதரன் சகோதரி செய்த குற்றத்தை மன்னிக்காவிடில் உன் வானக தந்தையும் உன் குற்றங்களை, அப்ப நான் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்காவிடில் என் குற்றம் மன்னிக்கப்படாது. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து விண்ணுலகில் இருக்க தந்தையை ஜெபத்தை சொல்றோம். என்ன சொல்றோம்? ஆண்டவரே பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல என் குற்றங்களை, அப்ப என்ன சொல்றோம்? நான் பிறர் குற்றங்களை எப்படி மன்னிச்சிருக்கிறனோ அந்த அளவுக்கு என்ன. அப்ப நான் மன்னிக்கலை, நான் என்ன செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே நான் என் கணவன் செய்த குற்றத்தை மன்னிக்கவில்லை, எனவே என் குற்றத்தை மன்னிக்காதேயும். அப்படித்தானே ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமா இல்லையா? ஆண்டவரே என் சகோதரி செய்த குற்றத்தை நான் மன்னிக்கவில்லை, என்னுடைய அண்ணன் செய்த குற்றத்தை மன்னிக்கல, எனவே என் குற்றத்தை மன்னிக்காதையும். அப்படித்தானே ஜெபிக்கணும். மன்னிக்காதவரை எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே நான் மன்னிக்காம இருக்கிறேன், என் குற்றத்தை மன்னிக்காதீங்க. ஆண்டவர் சொன்னாரு, பிறர் குற்றத்தை மன்னித்தால் உன் குற்றம் மன்னிக்கப்படும். அப்படித்தான் நம்மளும் ஜெபிக்கிறோம். பிறர் குற்றத்தை நான் மன்னிப்பதை போல என் குற்றத்தையும், அப்ப பிறர் குற்றத்தை நான் மன்னிக்கலைன்னா என் குற்றம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக மன்னிக்காம எங்க வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு சுகம் தாரும் என்றால், பல நோய்களுக்கு காரணமே இந்த மன்னிக்காமை, வெறுப்பு. எல்லாம் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா என்ன சொல்லுவாங்க? உப்பை குறைங்க. வேற என்ன சொல்லுவாங்க? சர்க்கரையை குறைங்க. அடுத்து காரத்தை குறைங்க. அல்லேலூயா. நீங்க காரத்தெல்லாம் குறைக்காதீங்க, வெறுப்பை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுப்பை குறைச்சாலே எல்லாம் சரியா போயிடும். என்ன? பிறர் மீது பிறரை பத்தி தப்பா பேசுறதை குறைச்சாலே எல்லாம் சரியா போயிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம குறைக்க வேண்டியது உப்பு காரம் சர்க்கரை இல்ல, குறைக்க வேண்டியது வெறுப்பு, பொறாமை, ஆணவம், அகந்தை, பழிச்சொல், புரணி பேசுறது, கெட்ட வார்த்தை. இதை குறைக்கணும். இதை குறைச்சாலே உடம்பு எல்லாம் சரியாயிரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் கடவுள் எனக்கு செய்வதற்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் கடவுள் என்னை அவரது மகிமையிலே வாழச் செய்கிறார். நான் அவரது சொந்தம், அவரது மாட்சிமை என் மீது இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, தந்தையே நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள், யோவான் 17:24 வாசிக்கிறோம், நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள், இதோ நீர் எனக்கு கொடுத்த மகிமையை அவர்கள் காண வேண்டும், நீர் எனக்கு கொடுத்த மாட்சிமையை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நாம் யாருடைய உருக்கள்? இயேசுவின் உரு. நாம் இயேசு கிறிஸ்துவின் உருவாய் இருக்கிறோம். அவர் என்ன மகிமை மாட்சிமையோடு இருக்கிறாரோ அதே மகிமையை மாட்சிமையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையை, இந்த மாட்சிமையை, இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாள் நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னதை போல ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. யோவான் 14:8-18 வாசிக்கிறோம், ஆண்டவரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் உங்க தலையை கை வச்சு சொல்லணும், ஆண்டவரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்னுடைய தீமைகள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகளை போக்குகிற ஆவியானவர், விடுதலை பெறுவதற்கான ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எளியோருக்கு நற்செய்தி சொல்ல முதல்ல நீங்க அடுத்தவங்களுக்கு நற்செய்தி சொல்லாதீங்க, முதல்ல உங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அழுதுகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லணும். என்ன நற்செய்தி சொல்லணும்? என்ன சொல்லணும்? என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க பயமா இருக்கும்போது நீங்க சொல்லணும், அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் என்கிட்ட இருக்காரு. ஹல்லேலூயா. ஏனென்றால் எனக்குள் இருப்பவர் பெரியவர். 1 யோவான் சொல்லுங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது திருவசனம். எல்லாம் எந்திரிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, 1 யோவான். பாதி பேருக்கு கையை காண. 1 யோவான்
4வது அதிகாரம் 4வது திருவசனம். அது எப்படி ஒரே கையில்? 2 கையில். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது திருவசனம். திருப்பி 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது திருவசனம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட என்னில் இருக்கிற இயேசு பெரியவர். அப்ப உங்க ஆன்மாவிற்கு நீங்க அடுத்து சொல்லக்கூடிய 3வது எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? இப்ப சொல்லுங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது திருவசனம். இந்த உலகத்தில் கண்ணை திறந்துக்கிட்டா, கண்ணை மூடனா எப்படி நான் செய்யறது கேட்கும் தெரியும். இந்த உலகத்தில் சுத்தலை பாதி பேர் சுத்துற வரைக்கும் விடுறதில்ல. நீங்க இங்க சுத்தல, அவன் உங்களை சொத்த வைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில், மறுபடியும் இந்த பக்கம் உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட, என் நோயை விட, என் கண்ணீரை விட, என் கவலைகளை விட, என் பிரச்சனைகளை விட எனக்குள் இருக்கிற பாதி பேர். இயேசு கை எப்படி இருக்குது? ரொம்ப பேர். ஒரு கை 2 கை தான் இருக்குதா? ரொம்ப பேர். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட இந்த தங்கச்சி சுத்தல. இப்ப சுத்து தங்கச்சி. இந்த உலகத்தில் இருக்கிறவனைய இப்ப அங்க சுத்தலைன்னா இங்க வந்து சுத்த வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நீங்க சுத்துனீங்கன்னா உங்களை சுத்துறவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அல்லேலூயா. எப்படி? உங்களை சுத்துறவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். கன்ஃபியூஸ் ஆகி சுத்தாம இருக்க ஆள்கிட்ட போய் உட்காந்துருவான். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது உண்மைதான். ஏன்னு தெரியுமா? ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த பொண்ணுக்கு 7 பேய் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பேய் பிடிச்சிருக்கு. ஆண்டவர் அந்த பெண்ணினுடைய பேயை சுகப்படுத்திட்டு போயிட்டாரு. இந்த பேய் சுத்துது. எங்க சுத்துது? அப்படியே சுத்தி 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 வருது. ஐயோ, அந்த பிள்ளைகிட்ட இருந்து வெளியே வந்துட்டோமே, இப்ப போய் யார்டா போறது, யார்டா போகுது, சுத்தி 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 பாக்குது. சரி, யாருமே கிடைக்கல, திரும்பி வந்து ஒரு எட்டி பார்க்கலாமே, எட்டி பார்க்கலாமே பாக்குது. ஆகா, முதலாவது நாத்தம் எடுத்துச்சு அந்த வீடு. ஒரு நாள் கூட கூட்டி தொடச்சதில்ல. இன்னைக்கு கூட்டி அழகுபடுத்தி அழகா இருக்குதே அப்படின்னு அந்த பேய் என்ன செஞ்சுச்சான்? ஓடி போய் அதை விட இன்னும் பொல்லாத 7 பேய்களை. அப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இருக்கிற பேயை துரத்தி விட்டா கவனமா இருங்க. சரியா? நீங்க துரத்தலைன்னா உங்களுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏசப்பா அந்த பேயை விட்டு போனாரு. அந்த பேய் என்ன கேட்டுச்சு? ஆண்டவரே, ஆண்டவரே, 6000 பேர் இருக்கிறோம், நாங்க எங்க போய் இருப்போம். எனவே எங்களை பண்ணி கூட்டத்துக்குள்ள கேட்டுச்சா? பேய் கேட்டுச்சா? பேய் கேட்டுச்சா? பேய் கேட்டுச்சா? இப்ப இந்த அக்கா, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற பேயை துரத்தி விடுறேன் அப்படின்னு துரத்தி விட்டுச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற அக்கா அமைதியா இருந்துச்சுன்னா அந்த பேய் பார்க்கும், பரவாயில்ல, இது ரொம்ப அமைதியான வாய் பேசாத பிள்ளையா இருக்க, உட்காந்துக்கிறோம்யா. பிரைஸ் தி லார்ட். அவங்க பார்க்குறாங்க, அப்படி இப்படி ஏதாவது பேயை தள்ளி விட்டுறாதம்மா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா அந்த பன்னிக்குட்டிக்கு ரொம்ப அறிவானது. அது என்ன, டேய், ஒன்றை சுமந்துட்டு நான் வாழ்றதுக்கு சும்மா இருக்கலாம், நான் போய் செத்து போயிடுறேன்னு அதுக்கு செத்து போச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்யறோம்? பரவாயில்ல பேயே வா, பரவாயில்ல பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 நாள் கோபமாகவே இரு, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மன்னிக்காத, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவங்க இருக்கிற கோபத்தை நீ மாத்திராத, இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் ஒன்று இருக்கிற பாவ வாழ்க்கையை விட்டுறாத. நம்ம சுமந்துக்கிட்டே வச்சுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய? இப்ப இந்த உலகத்தில் பக்கத்துல பார்க்குறாங்க எல்லாம். ஐயோ, பக்கத்தில் இருக்கிற அக்கா நல்ல அக்கா நினைச்சனே, இந்த அண்ணன் சிரிக்கிறத பார்த்தாலே நான் பக்திமான் நினைச்சனே, தப்பித்தவர் ஏதாவது அனுப்பிவிட்டு. அல்லேலூயா. பரவாயில்ல, யாரையும் பிடிக்க மாட்டான். ஏன்னா அவர் அவனை காலடியிலே போட்டு மிதிக்க வல்லமை கொடுத்துறார். 2-3 சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட, அவன் கொண்டு வந்திருக்கிற நோயை விட, அவன் கொண்டு வந்திருக்கிற சாபத்தை விட எனக்குள்ளே இருக்கிற
இப்படி கை வரலைன்னா நான் விட சொல்ல நிப்பாட்ட மாட்டேன். எனக்குள் இருக்கிற இயேசுன்னு சொல்லி கை தூக்காம பிறகு எதுக்கு கை வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற, ஆமா, ஏன்னா ஸ்கூல்ல சொல்லி தராங்களே எக்ஸசைஸ், அதான் இப்ப நான் சொன்னேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஆன்மாவுக்கு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட, எங்க அக்கா சிரிக்கிறாங்க ஆனா சுத்தல. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இருக்கிற, ஏன்னா நானே சுத்துறல்ல, நானே சுத்துறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட எனக்குள் இருக்கிற ஹalleluya, ஹalleluya. அப்ப எனக்குள் இருக்கிற பெரிய இயேசு பெரியவரா, இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான் பெரியவனா? பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்க ஆன்மாவுக்கு 3 எக்ஸசைஸ் இப்படி செய்யுங்க, உங்க இடுப்பு வலியெல்லாம் இல்லாம போயிடும். ஹalleluya. ஒற்றை தலைவலியெல்லாம் எல்லாம் இப்படி சுத்தினீங்கன்னா ஒற்றை தலைவலியெல்லாம் இல்லாம போயிடும். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வயிறு பெருசா இருந்தா குறைஞ்சிரும். இப்ப அதான் எனக்குலாம் வயிறு தான் குறைஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கிறுகிறுப்பெல்லாம் இல்லாம போயிடும். ஹalleluya. இறை வார்த்தை சொல்லி சுத்தணும், சும்மா சுத்தி விடாதீங்க. ஹalleluya. என்ன இறை வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. 1 யோவான், யான் ஒருக்கா இல்லையா, மறந்துட்டீங்களா? சரி, 4வது அதிகாரம் 4வது திருவசனம். இந்த உலகத்தில் பாதி பேர், சாமி நீ சுத்தலையே, நான் உங்களை பார்க்கணும்ல, ஒரு அம்மா சொன்ன பிறகு சுத்தி விடுவோம்யா. ஹalleluya. இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட என்னில் இருக்கிற என் இயேசு. ஒரு அக்கா, நான் மைக் வச்சிருக்கிறேன், அதுவும் ஒத்த கையை தூக்குது. ஹalleluya. இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அப்ப எனக்குள் இருக்கிற நோய் பெருசா, என்னை சுகமாக்குகிற இயேசு பெரியவரா? எனக்குள் இருக்கிற கண்ணீர் பெருசா, என் கண்ணீரை துடைக்கிற இயேசு பெரியவரா? அப்ப நீங்க இது நாள் வரைக்கும் யார பெருசா நினைச்சிருந்தீங்க? உங்க நோயை பெருசா நினைச்சிருந்தீங்களா, இயேசுவை பெருசா நினைச்சிருந்தீங்களா? நோய் தானே, அதானே. பரவாயில்ல, 4 பேர் உண்மையை சொல்லிட்டீங்க, நீங்க நல்ல பிள்ளைங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால உங்களுடைய பிரச்சனையை வந்து இயேசுட்ட வந்து சொல்லாதீங்க, உங்க நோயை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. மாறாக உங்க நோய்க்கு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற நோயே உன்னை விட என்னை சுகப்படுத்துகிற இயேசு. ஒவ்வொரு நாளும் சொல்லணும். கவலைகள் கண்ணீர்கள் வரும்பொழுது, நோய் இருக்கும் பொழுது, கஷ்டம் இருக்கும் போது, மன கவலை இருக்கும் போது, நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற இயேசு. ஹalleluya, ஹalleluya. பயம் வந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பயம் வருது, அல்லது மரண பயம் வருது, அல்லது நான் ஃபெயில் ஆயிருவனோ, தோத்து போயிருவனோ, தோல்வி அடைஞ்சிருவனோ, அல்லது என் பிசினஸ் லாஸ் ஆயிருமோன்னு பயம் வருகின்ற பொழுது சொல்லணும், எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்கு வெற்றி தருகிற இயேசு, எனக்கு சுகம் தருகிற இயேசு, எனக்கு விடுதலை தருகிற இயேசு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆன்மாவிற்கான இந்த எக்ஸசைஸை டெய்லி செய்யணும். காலையில் எந்திரிச்சு செய்யணும், மதிய நேரத்தில், இரவு நேரத்தில், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த மூன்று எக்ஸசைஸ் என்ன செய்யணும்? டெய்லி செய்யணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. மனதுக்குள் கவலை வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. அப்ப முதல் ஆன்மாவிற்கான எக்ஸசைஸ், முதல் இறை வார்த்தை என்ன? 1 பேதுரு 5வது அதிகாரம். சரி, எல்லாம் நீங்க நல்லா சத்தமா கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லாம் இறை வார்த்தை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 1 பேதுரு என்ன வசனம்? என் கவலை எல்லாம், சொல்லுங்க சத்தமா, நீங்களே சொல்லுங்க இறை வார்த்தைய. ஆண்டவரே உம்மிடத்துல தூக்கி போட்டனா போதும். சரியா? பிரைஸ் தி லார்ட். அப்ப கை வலி இருந்தாலும், ஷோல்டர் வலி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பிரைஸ் தி லார்ட். முதுகு பிடிப்பு இருந்தா இப்படி தூக்கி போட்டீங்கன்னா போயிடும். எப்படி சொல்றீங்க? என் உடல்ல இருக்கிற இந்த முதுகு பிடிப்பை இயேசுவிடத்துல நான் தூக்கி போடுறேன். அப்ப என்ன, இப்படி தூக்கி போட்டா என்ன ஆகும்? முதுகு பிடிப்பு சரியாயிரும், கேஸ் ட்ரபிள் சரியாயிரும். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya.
எனக்குள் இருப்பதுதான் என்னை தீட்டுப்படுத்தும். வெளியிலிருந்து உள்ளே போவது என்னை தீட்டே படுத்தாது. எனக்குள் இருந்து வெளிவரி எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவார். அதை வாசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு 5:23 சொல்லுவார், பெரிய லிஸ்ட் சொல்லுவார். உங்களுக்குள் இருக்கிற கோபம், பொறாமை, எல்லா பாவத்தையும் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல் இரண்டாவது எக்ஸர்சைஸ் என்னது? ரோமையர் 16:20. ரோமையர் 16:20 என்னது? சாத்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கியா? அதுக்கு முன்னாடி அமைதி தரும் கடவுள் ஞாபகம் இல்ல. எடுத்தோனே சாத்தா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சாத்தான் சொல்லியே பழகிட்டோம்ல, அதனால எடுத்தோனே அவன் வந்துடுறான். ஹல்லேலூயா. என்ன இறை வார்த்தை சொல்லுங்க? ரோமையர் 16:20 என்ன இறை வார்த்தை? அமைதி தரும் கடவுள் சாத்தானை என் காலடியில மிதிக்கலையா? பாதி பேரு. அமைதி தரும் கடவுள் சாத்தானை என் காலடியில. சரி, மூன்றாவது இறை வார்த்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது திருவசனம். என்ன வசனம்? இந்த நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன். இந்த ஒரு அக்கா சுத்தாம போதும் இப்படி சொல்லுது. இந்த உலகத்தில் இருப்பவனை விட என்னில் இருக்கிற இயேசு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்குள் இருக்கிற இயேசு, எனக்குள் இருக்கிற அவரது வல்லமை, ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். சொல்லுங்க. சூப்பர் சொல்றதை செய்ய சொன்னேன். சொல்லுங்க. ஜீசஸ் பவர், சூப்பர். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். பாடுங்க. ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். நான் கையில மைக் வச்சிருக்கிறேன். ஜீசஸ் சூப்பர். நான் சொன்னது மாதிரி செய்யணும். பாடலாமா? ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். பாடுங்க. ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். மறுபடியும். ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். காலு கை அசையல. இந்த ஃபேனாவது நல்லா ஓடுதியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் இவர்கள் புகழ்வதை தடுத்தால் இந்த கல்லும் மண்ணும் ஆண்டவரை புகழும். இப்ப நீங்க புகழலைனா இந்த ஃபேன் ஹல்லேலூயா சொல்லும். பிரைஸ் தி லார்ட். இந்த லைட் இருக்குல்ல, அவெல்லாம் சேர்ந்து மொத்தமா கைதட்டும். என்ன செய்யும்? அந்த அக்கா எட்டி பார்க்குது. ஐயோ, நம்ம பக்கத்தில் இருக்கிறோமே, ஒதுங்கி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையோடு, வல்லமையோடு. ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். சூப்பர் பவர். சொல்லுங்க. எல்லாம் அப்படி பிடிச்சு வச்ச மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேட்டன், கை வைங்க. சேட்டன் 2 கை. ஆமாம். சேட்டன் பவர். அவன் பவர்லெஸ். ரொம்ப பேர் சேட்டன். அவனுக்கு சேட்டன் பவர், 0 பவர். பெரிய 0 போடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, சரியா? யாருக்கு வயிற்று வலி இருக்குதோ அவங்களாம் நல்லா குனிஞ்சு ஒரு பெரிய 0 போடுங்க. வயிற்று வலி இப்போ குணமாயிரும். ஹல்லேலூயா. சேட்டன் பவர், 0 பவர். சொல்லுங்க. ஆமா. முதுகு வலி யாருக்காவது இருக்குதா? அவங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க. சேட்டன்
Satan power, zero power. Satan power, zero power. சரி, ஒத்த கை வச்சு போட்டிங்களா? இப்போ 2 கை வச்சு ஜீரோ போடுங்க சாத்தானுக்கு. சேட்டன் பவர். நல்லா இங்கிருந்து அப்படி குனிஞ்சு கீழே வரைக்கும் போடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஜீரோ போட உங்களுக்கு மனசு வரலைன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது வாங்கின ஜீரோவெல்லாம் நினச்சி வச்சுக்கோங்க. அதனால தான் நான் பெரிய பெரிய ஜீரோவாக போடுறேன். ரொம்ப ஜீரோ வாங்கியிருக்கேன். அதனால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சேட்டன் பவர், ஜீரோ பவர். சேட்டன் பவர், ஜீரோ பவர். வேகம் போடுங்க. ஜீரோ 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 பவர். ஜீரோ 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 பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இதயம் பலவீனமானவர்கள்லாம் டெய்லி இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க, உங்கள் இதயம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சாத்தானுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மார்க்கு என்ன? எப்போ அப்படி ஜீரோ ஆகும்? கோபத்தை தூக்கி போட்டால் ஜீரோ ஆகும், 1 மார்க் மைனஸ் ஆகும். பொறாமையை தூக்கி போட்டால் ஹல்லேலூயா. அப்போ சேட்டன் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் சாத்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஜீரோவா மாத்தணும். ஹல்லேலூயா. அவன் பெரியவன் இல்ல, நமக்குள் இருக்கிற அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெரியவரான இயேசு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இந்த நாளில நினைத்து வந்த விரும்புகிற எல்லா அற்புதங்களையும் அவருடைய பரிசுத்த நாமத்துல, சிலுவையின் வல்லமையில, அவருடைய பரிசுத்த இரத்தத்துல உங்களுக்கு இந்த நாளிலே கட்டளையிட்டு உங்கள் நோய்களை சுகப்படுத்தி சாத்தானின் கட்டுக்கள், சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையோடு கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை துரத்திடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா வல்லமையோடு கரங்கள் தட்டி இயேசுவின் நாமத்துல இதோ விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்காய், சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் துதித்து வல்லமையோடு துதிப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிங்க, துதிங்க, துதிங்க வல்லமையோடு, வல்லமையோடு, வல்லமையோடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வல்லமையோடு துதிங்க துதிங்க தூச்சுக்கிட்டே ஹalleluya 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 துதிங்க வல்லமையோடு ஆண்டவரை துதிங்க. உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து துதிங்க. ஆண்டவரிடத்திலே தூக்கி போட்டுட்டு எரிந்து விட்டு ஒப்பு கொடுத்து துதிங்க. உங்களுடைய நோய்கள் இயேசுவின் நாமத்திலே சுகப்படுத்தப்படும்படிக்காய், இயேசுவின் நாமத்திலே இதோ உங்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படும்படிக்காய், சாத்தானின் கட்டுக்கள், சாப கட்டுக்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், மாய மந்திர தந்திர கட்டுக்கள் உங்களிடமிருந்து இதோ அறுக்கப்படும்படிக்காய், இயேசுவின் நாமத்திலே இதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும்படிக்காய், திருமண தடைகள், வேலையின்மை தடைகள், குழந்தையின்மை தடைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படிக்காய் இதோ இந்த வேளையில் நான் கட்டளையிடுகிறேன். ஹalleluya 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 ஹalleluya. 3.5 ஆண்டுகளாக இதோ திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியருடைய கண்ணீரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கண்ணீரின் கதறலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஓரி பாபா பாபா ரிஷதல்ல ஹரபரப ரிபரிப பாபா சதல்ல ஹரப ரிஷதல்ல ஹரபரப பாபா. ஹalleluya 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 ஹalleluya. வல்லமை அப்பா நிரப்பும் தாகத்தோடு ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடுங்க. உங்கள் கவலை இயேசுவினை சுகப்படுத்தும். இயேசுவே இயேசுவே இயேசுவை கூப்பிடுங்க எல்லாம். இயேசுவே 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 இயேசு 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 இயேசு. வல்லவரே, நல்லவரே, சுகப்படுத்தியவரே, விடுதலையின் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே விடுதலை 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 விடுதலை. அப்படி பரிசுத்த வல்லமை உங்கள் மீது இறங்கும்படிக்காய் எல்லா கட்டுக்கள் உடைக்கப்படட்டும், எல்லா தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்திலே இதோ வல்லமையை பெரும்படிக்காய் கரங்களை வல்லமையோடு தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க. வல்லமையோடு கரங்களை வல்லமையோடு தட்டி ஜெபிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி குரல் உயர்த்தி ஜெபிங்க. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் இரத்தத்திலே சுகம் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் சிலுவையின் வல்லமையில உங்கள் துக்கங்கள், துயரங்கள், தடைகள் எல்லாம் விலகுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. முழந்தால் படியிடுவோமா? இன்னுமாக நம் உள்ளத்தில் எதையெல்லாம் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? இதோ ஆண்டவருடைய அந்த இதயத்தை பாருங்க. இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. அப்படியே ஒப்பு கொடுத்து உங்கள் சுமைகளை, உங்கள் கண்ணீர்களை, உங்கள் நோய்களை, உங்கள் துக்கங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. இயேசுவே நீர் இருக்கீங்கப்பா, எனக்கு நன்மை செய்கிறவராய் நீங்க இருக்கீங்கப்பா, எனக்கு சுகம் கொடுக்கிறவராய் நீங்க இருக்கீங்கப்பா, எனக்கு விடுதலை தருகிறவராய் நீங்க இருக்கீங்கப்பா, எனக்கு தைரியம் தருகிறவராய் நீங்க இருக்கீங்கப்பா, என் தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாற்றுகிறவராய் நீங்க இருக்கீங்கப்பா, என் நோயெல்லாம் சுகமாய் மாற்றுகிற வல்லமையின் இறைவா பெரியவரே நீங்க இருக்கீங்கப்பா. அப்பா, நான் சோர்ந்து போக மாட்டேன், உம்மை நான் பற்றி கொண்டு வாழ்வேன், உம்மை நான் பிடித்து கொண்டு வாழ்வேன், உமக்குள்ளே நான் ஒன்றாய் கலந்து. ஆண்டவரே, தூய பவுல் சொன்னதை போல இதோ வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசுவே நீர் என்னில் வாழ வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற தீயவனின் சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் மறைய வேண்டும் அப்பா. இயேசுவே நான் நீராய் மாற வேண்டும். நன்றி அப்பா. இந்த அபிஷேகத்தை கேட்டு நன்றி உள்ளத்தோடு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம்.
வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் இடைவிடாத வேறு பலன்களை அனுபவிக்க அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.